ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலாக்கா, இது பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இவ்வளோ பெரிய பிலாக்காவும் நாங்கள் இறைச்சி போட்டு தான் ஆக்க போகிறோம். இறைச்சி என்று சொன்னால் முள்ளோட இருக்கிற இறைச்சி வித் பான்ஸ், இந்த மாட்டோட முள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். மட்டன்லேயும் உங்களுக்கு இது செய்ய இயலும். அந்த மாதிரி போட்டு இந்த பிலாக்கா கறி எவ்வளோ டேஸ்ட்டாக ஆக்குறேன்றதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிலாக்கா வெட்டி கொள்வோம். எப்போவுமே பிலாக்கா வெட்ட போல் இந்த மாதிரி கீழே ஏதாவது ரெட்டோ ஏதாவது ஒன்று விரிப்போண்டு விரிச்சிக்கோங்க. என்னென்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த பிசின்கள் எல்லாம் உங்களோட இது க்ளீன் பண்ண கஷ்டம். ஃப்ளோரில் பட்டிச்சிண்டா கட்டிங் போர்டில் வச்சு இவ்வளோ பெருசாக கட் பண்ணி ஏலாக சுட்டி நாங்கள் கீழே வச்சே கட் பண்ணினோம். அந்த அன்றைக்கி இந்த கறி ஆக்குறது சரியான ஈஸி. இதை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் கஷ்டம். பார்த்திங்கன்னா ஒரு ஷாஃபின் பேக்கால் ஆயிலில் தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற பிசின் எல்லாம் வந்துடும். பார்த்திங்கன்னா அதில் அந்த நடுவில் இருக்கிற அந்த துண்டை கட் பண்ணி விட்டுறணும். தண்டு என்று சொல்லுவாங்க, அதை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு போகிறோம் அதில் இருக்கிற சொலைகளை நாங்கள் இந்த எடுக்கணும், பிச்சு எடுக்கணும். கையால் கத்தியால் பிச்சு இந்த கட் பண்ண கஷ்டம். அதுக்கு அந்த இடி மாதிரி ஈக்கும் வெள்ளை கலரில் அது சுண்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிலாக்கா ஆக்க போப்பில் அது யூஸ் பண்ண மாட்டாங்க. சுண்டல் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் போட்டு சுண்டினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் காட்டுறது உங்களுக்கு விளங்குது ஐக்கம் செய்கிற மாதிரி. அதில் அந்த சொலைவலை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு அதுக்கு இருக்கிற பிலாக்கோட்டையை வேறையாக எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி அதில் தோல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் எடுப்போம். பார்த்திங்கன்னா நாங்கள் பிலாக்கா கட் பண்ணதுக்கு பிறகு எங்களோட நைஃப் எல்லாம் இந்த மாதிரி இந்த பிசின் ஒட்டி இருக்கும். அதை கழட்டுறதுக்கு ஈஸியான வழி தான். ஆயிலை நல்லா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் சரியும் புடவையில் சரியும் தொட்டு நல்லா நைஃப்பில் பூசிக்கோங்க. நல்லா ஆயில் பூசிக்கோங்க. பூசிட்டு இந்த அடுப்பை ஆன் பண்ணி அந்த நெருப்பில் இந்த நைஃபை நல்லா காட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டிஷ்யூ சரி ஒரு புடவை வச்சு சரி தொடச்சிங்கன்னு சொன்னால் அது குயிக்காகவே எல்லாம் க்ளீனாகவே வந்துடும். நீங்கள் நார்மலாக சோப் போட்டு தேய்ச்சி கழுவுறீங்கன்னு சொன்னால் அந்த கரை வழியெல்லாம் வராது. நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆயிலை தொட்டுட்டு நல்லா நெருப்பில் சூடு காட்டி தொடச்சிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா கிளியராக இருக்க வேண்டி நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அந்தாண்டைக்கு எல்லாருமே வேலை செஞ்சுன்றதால 3 நாள் கத்தி வேலை செஞ்சுருக்குது. பார்க்க போல உங்களுக்கு விளங்குது எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி எடுத்தால் சரி. பார்த்திங்கன்னா அந்தாண்டைக்கு இந்த கறி ஆக்கிறதுக்கு மாட்டோட வால் தான் எடுத்து வந்திக்கிறேன். மாட்டோட வால் பார்த்திங்கன்னா அதுவும் வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷ் முள் இருந்துச்சு. அந்த பான்ஸோட இருக்கிற சதைவல் அதுவும் எடுத்திருந்தேன். பீஃப் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு மட்டன் யூஸ் பண்ணி இதே சேம் கிரேவியை செய்யலும். ஒரு தேங்காவையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சைடில் துருவி எடுத்திக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்குற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கறியை ஃபஸ்ட்டுக்கு நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் அந்த அன்றைக்கு பெரிய ஒரு சட்டி நிறைய பெரிய பிலாக்கா காய் உண்டு அந்த மாதிரி நிறைய இந்த பீஃப் எல்லாம் போட்டு தான் குக் பண்ணினோம். ஒரு 2 கிலோ பீஃப் சரியும் சேர்த்திப்போம் வித் பான்ஸ். அதே மாதிரி பிலாக்காவும் பெரிய காய் ஒன்றே சேர்த்திருந்தோம். நீங்கள் கணக்காக சேர்க்குறீங்கன்னு சொன்னால் எல்லாம் கண் அளவு தான். நாங்கள் ஒரு பீஸ் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 250 கிராம்ஸ் மாதிரி நான் காட்டினேன். அதை ஒரு 4 வெட்டி ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 250 கிராம்ஸ் இல்லாட்டி ஒரு 300 கிராம்ஸ் போட்டும் குக் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் உப்பும் மஞ்சளும் மட்டும் சேர்த்து இது ப்ரெஷர் குக் பண்ணிக்கொள்கிறேன். இது நல்லா இந்த இறைச்சி போனோட இருக்கிறத சுற்றி நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நாங்கள் அந்த அன்றைக்கி ஒரு 12-13 விசில் மாதிரி விட்டிருந்தோம். அதோடைய பார்த்திங்கன்னா இந்த கழுவி வச்சு இந்த பிலாக்காவையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து அதில் தண்ணியும் சேர்த்திக்கிறேன். அது ஃபுல்லாக அந்த பிலாக்காட அளவுக்கே தண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக விளங்குதான்னு எனக்கு விளங்கலை. இப்போ அதே ஒரு சைடில் குக் பண்ணி கொண்டிருக்கிறேன். மஞ்சள் மட்டும் தான் அதில் சேர்த்திக்கிறேன். அதோடைய பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. மிச்சம் குட்டி குட்டியாக இல்லை, நான் காட்டுற மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சில்லி வந்து நான் ஒரு 7-8 போல் எடுத்திக்கிறேன். எங்களோட க்ரீன் சில்லி வந்து அவ்வளோ காரமாக இல்லைன்றதால நீங்கள் எடுக்கிற க்ரீன் சில்லி வந்து நல்லா காரமாக இருக்க வேண்டியதுன்னா நீங்கள் ஒரு 3-4 போல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 4 தக்காளி எடுத்திக்கிறேன். அதையும் நான் காட்டுற மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பீஃபும் பிலாக்காவும் ஒரு சைடில் வேவை காட்டி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா இந்த கறியை வந்து உங்களுக்கு குயிக்காக குக் பண்ணி எடுத்துடலும். பார்த்திங்கன்னா நான் பாலும் புளிஞ்சி எடுத்துட்டேன். செகண்ட் பாலையும் தேர்ட் பாலையும் வந்து ஒன்றுக்கு எடுத்திக்கிறேன். ஃபஸ்ட் பாலை நல்லா இறுக்கமாக வேறே எடுத்திக்கிறேன். அதோடைய பார்த்திங்கன்னா வெந்தயம் 1 டீஸ்பூன், ஒரு பட்டை துண்டு, நான் காட்டுற அளவுக்கு ஒரு பட்டை துண்டு, அதோட 4-5 ஏலக்காய். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், மசாலா தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் நல்லா ஃபுல்லாக நிறச்சி. அதோடய வந்து இந்த கியூமின் பவுடர் சீரகத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூனும், பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூனும் எடுத்துக்கிறேன். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா பிலாக்கா வந்து குயிக்காக வெந்துடும். நீங்கள் வந்து எதுக்கும் கிளறி விட்டுக்கொண்டே இருங்க. நாங்கள் அந்த பிலாக்கொட்டையும் சேர்த்திக்கிறோம்ன்றதால வந்து கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு டைம் ஆகும். நாங்கள் ஃபுல்லாக அதில் இருந்து ஃபுல் பிலாக்கொட்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்திக்கிறோம். பார்த்திங்கன்னா அது பிலாக்கா குக் ஆகிட்டு அதை ஒரு சைடில் எடுத்து வச்சு அதை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதோடய ஒரு சட்டியில் நான் பிலாக்கா குக் பண்ணின அந்த சட்டியிலே வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தாளித்து கொள்வோம். அதோடைய வந்து இந்த பட்டை, வெந்தயம், ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதனால நிறையவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பீஃபுக்கும் இந்த பிலாக்காக்கும் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் அதில் அந்த ஸ்மெல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் அதோடய சேர்த்துட்டேன். மிச்சம் பொன்னிறமாக காட்டி மீக்கல்ல வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி கொண்டு வரப்போலே நான் தக்காளியும் சேர்த்துட்டேன். அதோடய பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சு இந்த ஸ்பைசஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க எப்போயுமே ஸ்பைசஸ் சேர்க்க போல், இல்லாட்டி அந்த கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து நான் வந்து ஒரு 1 டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்திக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். அது சேர்த்துட்டு வந்து அப்படியே அந்த பிலாக்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேக வச்சு எடுத்து இந்த பீஃபையும் வந்து இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பீஃபில் இருக்கிற தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நான் பீஃப்க்கு வந்து உப்பு மஞ்சளும் போட்டு தான் வேக வச்சேன். பிலாக்காவுக்கு உப்பு சேர்க்கல. அதோடைய பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எடுத்து வச்சுருந்த திக்கான பாலையும் சேர்த்திக்கிறேன். திக்கான பால் தான் வந்து நாங்கள் சேர்க்கணும். அப்போ தான் கறி டேஸ்ட் ஆகிக்கும். சம்டைம்ஸ் வந்து மிச்சம் இறுக்கமாக இந்த லூஸ் கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் மிச்சம் இறுக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து நீங்கள் உங்களோட செகண்ட் பாலையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து திக் பாலை சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் வேவ போல் இந்த கன்சிஸ்டன்சி திக்காக போல் வந்து நான் அதை லூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அந்த செகண்டுக்கு எடுத்துக்கிற பாலை வந்து இதில் சேர்ப்பேன். நான் வந்து இந்த பிலாக்கா நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு முன்னுக்கையே எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிலாக்கா நல்லா குழஞ்சி வந்ததுக்கு போகிற இறக்கினேன்னு சொன்னால் இன்னமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பிலாக்கா குலைவாக வெந்ததுக்கு பிறகு இறக்கிக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீஃபோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து நானும் எங்களோட தங்கச்சியும் சைடில் அந்த பிலா கொட்டையும் வந்து எடுத்து வெந்திக்குதான்னு பார்ப்போம், நல்லா டேஸ்ட் ஆகிக்குதான்னு பார்ப்போம் வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து கொண்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு பார்க்க போல் விலங்கு தைக்கும் எங்களோட கறி ரெடி ஆகிட்டு நல்லா வாசமாகிக்கும். இந்த கறியோட ரைஸ் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் பான் சுட ரோஸ்ட் பான் நல்லா முழுவின ரோஸ்ட் பான் எடுத்து இந்த கறியோட தின்றதுக்கு நல்லா விருப்பமாகிக்கும், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நான் சொல்கிறது கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து ரோஸ்ட் பானோட இந்த கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.